ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். ஸோ லாஸ்ட் 2 வீடியோ 2லேயுமே அல்ஜிப்ராவோட ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் அல்ஜிப்ராவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, 0,1 இஸ் an ஐடியல் ஆஃப் த ரிங் Z4. Second statement, in a group G, if every element is of finite order, then the group is finite. Any two cyclic groups of the same order are isomorphic. If the characteristics of a field F is 0, then F is a finite field. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,1ங்கிறது ஐடியல் ஆஃப் த ரிங் Z4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Z4ல் 0,1ங்கிறது ஐடியல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ட்ரூ கிடையாது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு குரூப்பில் எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த குரூப்பும் ஃபைனைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப்போட எலமெண்ட்டுக்கும் குரூப்போட ஆர்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. குரூப்பில் உள்ள எலமெண்ட்டோட ஆர்டருக்கும் குரூப்போட ஆர்டருக்கும் ரிலேஷன் கிடையாது. ஸோ எலமெண்ட் ஃபைனைட்டாக இருக்குன்னா அது வந்து எலமெண்ட்டோட ஆர்டர் அவ்வளோதான். ஆனால் குரூப் வந்து ஃபைனைட்டாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது எனி டூ சைக்ளிக் குரூப் ஆஃப் த சேம் ஆர்டர் ஆர் ஐசோமார்பிக். ரெண்டு சேம் ஆர்டரில் உள்ள சைக்ளிக் குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ. இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ட்ரூ. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபைனைட் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சி தான். எனி டூ சைக்ளிக் குரூப்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர் ஆர் ஐசோமார்பிக். ஸோ சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வெக்டர்ஸ், ஒரு 4 வெக்டர் வேல்யூ கொடுத்துட்டு அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க ஐஆரில். அதே மாதிரி 3 டிபிள்ஸ் உள்ள 4 வேல்யூ கொடுத்து அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் வந்து ஐஆர் ஸ்கொயர் டு ஐஆர் ஸ்கொயர் வந்து டிஃபைன்டு பை டி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ கமா ஏ ப்ளஸ் பின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 டிபிள்ஸ் உள்ளது பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஷனாக எடுத்து தான் செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சி தான். ஸோ ஃபஸ்ட்டு சியை செக் பண்ணிக்குவோம். ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, லீனியர்லி இண்டிபெண்ட் பேசிஸ். ஸோ மூணுமே லீனியர் காம்பினேஷனை பொறுத்து தான் வரும். லீனியர் காம்பினேஷனை பொறுத்து தான் இந்த லீனியர்லி இண்டிபெண்டான்னு சொல்லுவோம், லீனியர்லி இண்டிபெண்டாக டிபெண்டான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேசிஸ் மூணுமே லீனியர் காம்பினேஷனை பொறுத்து தான் சொல்லுவோம். ஸோ இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சியை செக் பண்ணி வைப்போம். ஸோ சி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு மற்றதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ கமா ஏ ப்ளஸ் பின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ கமா ஏ ப்ளஸ் பின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, டி ஆஃப் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி ஈக்குவல் டு டி ஆஃப், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் ஏ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் பி. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த டீங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லலாம். டி ஆஃப் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் ஏ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் பி. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம வந்து இந்த டிஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டிபிள்ஸ் உள்ள எலமெண்ட், அதனால் 2 டிபிள்ஸ்லாம் எடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு A1, B1. ஸோ 2 டிபிள்ஸ் இருக்கிறதுனால A1, B1 எடுத்துக்கிறேன். ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A2, B2 ஈக்குவல் டு எனக்கு எப்படி கிடைக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆல்ஃபாவை பிரித்து எழுதிக்குவோம். ஆல்ஃபாவை உள்ளே மல்டிபிள் பண்ணி பிரித்து எழுதிக்குவோம். ஸோ ஆல்ஃபா உள்ளே மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா ஆல்ஃபா ஏ ப்ளஸ்ஸு ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா A2 எழுதிக்கலாமா. ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A2 அடுத்தது அதே மாதிரி ஆல்ஃபா B1 ப்ளஸ்ஸு பீட்டா B2
இப்போ டிஆஃப் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ ஒரு எலமெண்ட் இது ஏ இது பின்னு வச்சுக்குவோம். ஆல்ஃபா ஏ1 ப்ளஸ் பீட்டா ஏ2ங்கிறது ஏ, ஆல்ஃபா வி1 ப்ளஸ் பீட்டா பி2ங்கிறது பி. ஸோ இந்த இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஏ கமா ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ கமா ஆல்ஃபா ஏ1 ப்ளஸ் பீட்டா ஏ2 கமா ஆல்ஃபா ஏ1 ப்ளஸ் பீட்டா ஏ2 ப்ளஸ் ஆல்ஃபா பி1 ப்ளஸ் பீட்டா பி2. ஸோ ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலமெண்ட்டை பிரித்து எழுதுவோம். ஸோ பிரித்து எழுதலாமா? எப்படி இருக்குது? ஆல்ஃபா ஏ1 ப்ளஸ் பீட்டா ஏ1 இருக்குது. ப்ளஸ் எடுக்காமல் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஒன்று எழுதுவோம். ஆல்ஃபா ஏ1 ஏ1 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஏ உள்ளதில் உள்ளது. அடுத்து இங்கேயும் ஏ1ஐ பி1 எடுத்துக்குவோம், அப்படி தானே? ஆல்ஃபாவில் உள்ள ஏ1ஐ பி1 எடுத்துக்குவோம். ஸோ ஆல்ஃபா ஏ1 ப்ளஸ் ஆல்ஃபா பி1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ்ஸு, ஏன்னா இடையில ப்ளஸ் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து பீட்டா ஏ2, இந்த பீட்டா ஏ2 கமா பீட்டாவில் உள்ள 2 நம்ம எழுதுவோம். பீட்டா ஏ2 ப்ளஸ் பீட்டா பி2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது இதில் 3லையுமே ஆல்ஃபா இருக்குது, இது 3லையுமே பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபா இதுலேருந்து வெளியில் எடுக்கிறேன், இதுலேருந்து பீட்டாவை வெளியில் எடுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா வெளியில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ1 கமா ஏ1 ப்ளஸ் பி1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ் பீட்டா வெளியில் எடுத்தேன்னா ஏ2 கமா ஏ2 ப்ளஸ் பி2ன்னு கிடைக்கும். ஓகே தானே? இப்போ பாருங்கள், ஏ2 ப்ளஸ் பீட்டா பி2, அந்த மாதிரி ஏ1 ப்ளஸ் ஆல்ஃபா பி1. ஸோ இதுலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன சொல்லணும்னா ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் ஏ1 கமா பி1 சொல்லலாமா? அதே மாதிரி பீட்டா இன்ட்டு டி ஆஃப் ஏ2 கமா பி2ன்னு சொல்லலாம். இப்படி சொல்கிறேன். எப்படின்னா டிஏ ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ கமா ஏ ப்ளஸ் பின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே எனக்கு மேலே கிடச்சிருக்கு, ஏ1 கமா ஏ1 ப்ளஸ் பி1. அப்போ இதை டி ஆஃப் ஏ1 கமா பி1 சொல்லலாம். அதே மாதிரி பீட்டா இன்ட்டு ஏ2 கமா ஏ2 ப்ளஸ் பி2ன்னு இருக்கிறத டி ஆஃப் ஏ2 கமா பி2ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது டி ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு ஏ1 கமா பி1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஏ2 கமா பி2 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் ஏ1 கமா பி1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஏ2 கமா பி2ன்னு கண்டிஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால நான் என்ன சொல்லலாம்? டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ என்ன சொல்லலாம்? சிங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் இங்கே நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் ராங் ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஆக்சுவலாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, கொஷின் தப்பாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டது. ஓகேவா? ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா இது 3ல் எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3ஐயும் செக் பண்ணோம்னா ஒரே மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு அது ராங்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ சி தான் ஆன்சர். இப்போ வந்து சூஸ் கொடுத்துட்டாங்களே ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க சொன்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க சால்வ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணதுனால இது ராங் ஸ்டேட்மெண்ட் தெரியுது. இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் தேர்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு எனக்கு டைம் வந்து நிறையா ஆகும். இப்போ இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அந்த மாதிரி இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும் ஒரு கொஷின்கே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு இந்த 10 மினிட்ஸ் வந்து நமக்கு மற்ற கொஷின்ஸ்க்கு கிடைக்கும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். ஓகேவா? இது வந்து கொஷின் நான் தப்பாக எடுத்திருக்கேன். ராங் கொஷின் தான் கேட்டிருக்காங்க, ராங் ஸ்டேட்மெண்ட் தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஓகே தானே? ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 15 இஸ் நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்ஸ். ஒரு குரூப்போட ஆர்டர் 15 இருக்கும்போது அதில் உள்ள 3 சைலோ சப் குரூப் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3 சைலோ சப் குரூப்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சப் குரூப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நான் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி நான் பிரிக்கலாம்? 3 × 5, அதாவது எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 5 போட்டோன்னா 3, அப்போ 3 × 5 தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஃபார்மேட்டில் இந்த 15 நான் எழுதிக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியேட்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுபடி, அதாவது நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, இஸ் ஆஃப் த ஃபார்ம் T = 1 + 3Kங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே 3 சைலோ சப் குரூப்னால இங்கே 3. ஓகேவா, 1 + 3Kன்னு இருக்கும். இப்போ இந்த T என்ன பண்ணும் அப்படின்னா, Tங்கிறது டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். அப்போ T டிவைட்ஸ் 15 டிவைட் பண்ணும். T = எனக்கு இந்த ஃபார்மேட்டுங்கிறதுனால எனக்கு இந்த 1 + 3Kயும் எனக்கு என்ன பண்ணும்னா 15 டிவைட் பண்ணும். ஓகேவா, இப்போ கேயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு K = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேன். K = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா T = 1ன்னு கிடைக்கும். இது வந்து என்னது 15 டிவைட் பண்ணும். கண்டிப்பாக 1ங்கிறது 15 டிவைட்ஸ் பண்ணும். ஓகேவா, அடுத்தது K = 1ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? 1. அப்போ 1 + 3ன்னு வந்துடும். அப்போ T = 4ன்னு வரும். T = 4ன்னு இருந்தால் டஸ் நாட் டிவைட்னு வந்துடும். ஓகேவா, டிவைட் பண்ணாது. அதே மாதிரி K = 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 + 7 வந்துடும். ஸோ K = 0 இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு Tங்கிறது 15 டிவைட் பண்ணும். ஓகே தானே, 15 டிவைட் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு நம்பர் ஆஃப் 3 சைலோ சப் குரூப் என்ன வந்துடும் அப்படின்னா, T = 1 + 3 × 0. அப்போ என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் சப் குரூப்பு 1. ஆன்சர் 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, if H is a subgroup of a finite order G, then order of H is a divisor of order of G. Order of G is a divisor of order of H. Order of H is not a divisor of order of G. Order of G is not a divisor of order of H. இது வந்து லெக்னான்ஜ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். லெக்னான்ஜிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, if G is a finite order, finite group, and H is a subgroup of G, then order of H divides order of G. ஸோ இது வந்து லெக்னான்ஜிஸ் தியரம். இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறப்ப ஆர்டர் ஆஃப் H இஸ் எ டிவிசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் G. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டு? ஆர்டர் ஆஃப் H இஸ் எ டிவிஷர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் H is a subgroup of G and N is a normal subgroup of G, then intersection of H and N is a subgroup of G, union of H and N is the subgroup of G, intersection of H and N is normal subgroup of G. H union of H and N is a normal subgroup of G. ஓகே, இதுவும் ஒரு தீர்த்தோட ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இஃப் H is a subgroup of G and H is a subgroup of G and N is a normal subgroup of G. Then H intersection N is a normal subgroup. H intersection N is a normal subgroup of H. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, intersection of H and N is a normal subgroup of N. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் 11 ஸ்கொயர்ட் இன்ட்டு 13 ஸ்கொயர்ட். இது டாட் ஆக்சுவலாக 11 ஸ்கொயர் டாட் 13 ஸ்கொயர்ட். தென் ஜி ஹேஸ் அ 1 லெவல் சைலோ சப்குரூப், ஜி ஹேஸ் அ 13 சைலோ சப்குரூப், ஜி ஹேஸ் அ லெவல் சைலோ சப்குரூப் அண்ட் 1 13 சைலோ சப்குரூப், ஜி ஹேஸ் அ 1 level silo subgroup and 13 silo subgroup which are normal in gene கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை சைலோ குரூப் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 ஸ்கொயர்டு இன்ட்டு 13 ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம்னா 3 சைலோ சப்குரூப் அதில் எடுத்துக்கிட்ட மாதிரியே டி ஈக்குவல் டு 1 + 11k, இன்னொன்று டி ஈக்குவல் டு 1 + 13kன்னு எடுத்துக்கலாம். இது ஏன்னா இது 11ல் எத்தனை சைலோ சப் குரூப் இருக்குது, 13ல் எத்தனை சைலோ சப் குரூப் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காண்டி தான் இப்போ நான் இதை போடுறேன். ஸோ லெவல் சப் குரூப் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த டி வந்து எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா டி டிவைட்ஸு 11 ஸ்கொயர்டு இன்ட்டு 13 ஸ்கொயர், அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். ஓகே தானே? இந்த டீயும் டிவைட் பண்ணும், இந்த டீயும் டிவைட் பண்ணும். இப்போது நான் கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு டி வந்து இந்த 11 ஸ்கொயர்டு இன்ட்டு 13 ஸ்கொயர்டை டிவைட் பண்ணும். மற்ற நேரத்தில் டிவைட் பண்ணாது, டஸ் நாட் டிவைட்னு ஆயிரும். ஸோ ஓகேவா? டி டஸ் நாட் ஸ்கொயர் 13 ஸ்கொயர் கே கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது. ஏன்னா இப்போ கே 1 இன்ட்டு 1ங்கிறப்ப 1 இன்ட்டு 1ங்கிறப்ப 11 வந்துடும். 11 + 1 12. ஸோ 12 வந்து கண்டிப்பாக 11 ஸ்கொயர்டையோ 13 ஸ்கொயர்டையோ டிவைட் பண்ணாது. அடுத்து 30 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து கே வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது 11 ஸ்கொயர் இன்ட்டு 13 ஸ்கொயர்டாக டிவைட் பண்ணாது. அதனால் கே ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மட்டும்தான் டிவைட் பண்ணும். அப்போ கே ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இங்கே டி ஈக்குவல் டு 1, இங்கேயும் டி ஈக்குவல் டு 1. அப்போ கண்டிப்பாக ரெண்டுலேயுமே என்ன தான் இருக்கும்? ஒரே ஒரு சைலோ சப் குரூப் தான் இருக்கும். 11 சைலோ சப் குரூப், 13 சைலோ சப் குரூப் தான் இருக்கும். ஸோ ஒன்றே ஒன்று இருக்கும்போது இன்னொரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா நார்மலாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு சப் குரூப் இருக்கும்போது இதில் வந்து 11 சைலோ சப் குரூப் ஒன்று தான், அந்த மாதிரி 13 சைலோ சப் குரூப்பும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்றுங்கிறப்ப எனக்கு என்னவாக இருக்கும்? ரெண்டுமே நார்மலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நார்மலாக இருக்குங்கிறப்ப எனக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னா டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஜி ஹேஸ் அ 1 level silo subgroup and 1 13 silo subgroup which are normal in G. Next question பார்க்கலாம். Next question என்ன இருக்குன்னா, a ring is a boolean ring if x cube equal to x, x squared equal to x, x cube equal to 1, x squared equal to e. ஸோ இது வந்து டெஃபினிஷன், boolean ringoட டெஃபினிஷன். ஸோ boolean ringoட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a ring in which x squared equal to x for all elements is called a boolean ring. ஸோ boolean ring அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அந்த ரிங்கில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸுங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் ஆர் இஸ் ஏ ரிங், ஏ contains in R of A equal to x belongs to R such that AX equal to 0, then R of A is the right ideal of R of A is a left ideal of R of A is a two-sided ideal of R of A is not two-sided ideal of R. ஃபஸ்ட்டு R of Aங்கிறது ரைட் ஐடியலான்னு செக் பண்ணணும். ஸோ R of Aங்கிறது ரைட் ஐடியலாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து சப் குரூப்புங்கிறது சொல்லணும். சப் குரூப்னு சொல்லிட்டு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வந்து அந்த R of Aலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா ஆர் ஆஃப் ஏங்கிறது ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே தானே? இங்கே வந்து ஏங்கிறது ஆறில் உள்ள எலமெண்ட், ஆறில் உள்ள எலமெண்ட் எந்த சைடு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஐடியல் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து எந்த சைடு இருக்குது, சாரி எக்ஸுங்கிறது எக்ஸை பொறுத்து தான் சொல்லுவோம். எக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் ஐடியலாக இருக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏஎக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா இது வந்து சப் குரூப்னு சொல்லணும். ஸோ சப் குரூப்னு சொல்கிறதுக்கு எக்ஸ் ஒய்ன்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய்ன்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், அந்த மாதிரி ஏஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கனால மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன் மைனஸ் ஏஒய் 0வாக இருக்கும்னு சொல்கிறேன்னா
இந்த ஒய் வந்து எக்ஸும் ஒய்யும் எதில் உள்ள எலமெண்ட்னா ஆறில் உள்ள எலமெண்ட். ஆறுங்கிறது ஆக்சுவலாக ரிங்கு. எக்ஸு ஒய் ரெண்டுமே ஆறில் உள்ள எலமெண்ட். ஆறுங்கிறது இங்கே என்னென்னா ரிங்கு. அப்போ ரிங்குங்கிறது எனக்கு அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கும். ஸோ ரிங்குங்கிறது எனக்கு என்னன்னா அடிஷனை பொறுத்து குரூப்பாக இருக்கும். ஸோ குரூப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒய்யோட இன்வெர்ஸும் எனக்கு எதில் இருக்கும்னா ரிங்கில் இருக்கும். ஓகே தானே? ஒய்யோட இன்வெர்ஸும் ரிங்கில் இருக்கும். அதனால் மைனஸ் ஏ ஒய்யும் கண்டிப்பாக எதில் இருக்கும்? ஆர்ஏல ஈக்குவல் டு 0 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஈக்குவல் டு 0 ஏன்னா ஏஒய்யே எனக்கு ஈக்குவல் டு 0 தான். அப்போ அதோட இன்வெர்ஸும் எனக்கு என்ன தான் இருக்கும்? மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டே எடுத்துக்கிறேன். அப்போ ஏஎக்ஸு மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுமே ப்ளஸ் பண்ணுறேன். ஏஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு அப்போ என்ன ஈக்குவல் டு 0 வந்துருமா? அப்போ இது ரெண்டுலேருந்து ஏயை காமன் எடுத்தனா என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது எதில் இருக்குதுன்னு சொல்லலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏன்னு வந்துடுமா? இது ஈக்குவல் டு 0ங்கிறதுனால எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏன்னு வந்ததுனால இந்த ஆர் ஆஃப் ஏங்கிறத நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா சப் குரூப்புன்னு சொல்லலாம். ஆர் ஆஃப் ஏங்கிறது சப் குரூப், அடிஷனை பொறுத்து சப் குரூப்னு சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் மல்டிப்ளிகேஷனும் ஆர் ஆஃப் ஏல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா அதே மாதிரி எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற எலமெண்ட் எக்ஸுங்கிறது ஆர் ஆஃப் ஏல உள்ள எலமெண்ட். ஓகேவா? ஆர் ஆஃப் ஏல உள்ள எலமெண்ட். இந்த மாதிரி ஒய்ங்கிறது ஆர்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஏ இன்ட்டு எக்ஸு, அதாவது ஏஎக்ஸுன்னு இருக்கா? ஏஎக்ஸு இன்ட்டு ஒய் இதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லலாமா? ஏ இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் ஒய் ஏ இன்ட்டு எக்ஸ் ஒய். இப்போ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஏஎக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லலாம். ஓகே தானே? ஏஎக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ஏஎக்ஸோட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 0 கிடச்சிச்சு. அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் ஒய் ஏ இன்ட்டு எக்ஸ் ஒய்ங்கிறது எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சதுனால எக்ஸ் ஒய்ங்கிறது நான் என்ன சொல்லலாம்னா பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஏன்னு சொல்லிடலாம். ஸோ ஆர் ஆஃப் ஏயா? ஸோ இதனால ஆர் ஆஃப் ஏங்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரைட் ஐடியல்னு சொல்லுவேன். ஆர் ஆஃப் ஏங்கிறது ரைட் ஐடியல் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஐடியல் ஏ generator of A naught is a maximal ideal of the ring R. Then A equal to R, A not equal to R, A not is a prime element of R, A not is not a prime element of R. நேற்று கொஷின்லேயே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கொஷின் நேற்று தான் அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த கொஷின் இருந்துச்சு அந்த. ஆனால் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ என்ன கொஷின் இருக்குன்னா the ideal A equal to generator of A naught is a maximal ideal of the யூக்ளிடியன் ring. யூக்ளிடியன் ரிங்காக இருக்கும். ஆர் if and only if எனக்கு என்னவா இருக்கும்னா A naught is a prime element of R. So answer prime element of R. Okay, next question பார்க்கலாம். The linear transformation T is unitary if v, t equal to v, v, அதாவது inner product of vt, equal to inner product of vv for at least one v belongs to v. Inner product of vt, v equal to inner product of v, v. Inner product of vt, ut equal to u, v. Inner product of v, u. ஸோ யூனிட்டரியோட டெஃபினிஷன் இது. ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னா the linear transformation T belongs to A of V is said to be unitary. It's said to be unitary if inner product of Vt, ut equal to inner product of v, u for all u, v belongs to v. So இதான் கண்டிஷன். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் விடி யூடி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி யூ. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அடுத்த கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் யூ வி பிலாங்ஸ் டு வி தென் யூ இஸ் ஆர்த்தோகனல் டு வி இஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ வி ஈக்குவல் டு 0, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ வி ஈக்குவல் டு 1, நாம் ஆஃப் யூ ஈக்குவல் டு 1, நாம் ஆஃப் யூ ஈக்குவல் டு நாம் ஆஃப் வி. இதுவும் டெஃபினிஷன் தான். இஃப் u, v belongs to v then u is said to be orthogonal
to V, then net product of U comma V equal to 0. So option A is a correct answer. Next question என்ன இருக்குன்னு பார்க்கலாம். The characteristic roots of a Hermitian matrix or Hermitian matrix ஓட characteristics எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் என்ன இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பொறுத்து தான் வரும். இஃப் T belongs to A of V, if T belongs to A of V is Hermitian, then all its characteristic roots are real. Characteristic roots are real. So all real. இதான் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் V is a finite dimensional vector space over a field F, then V has a unique basis. Any linearly independent subset of V can be extended to a basis. Any subset of B can be extended to a basis. Any linearly independent set can be extended to a ஃபார்ம் ஆன் ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் தென்னுக்கு அப்புறம் நான் வரும். இது வந்து ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலாக தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, லெட் வி இஸ் அ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்டு எஃப், தென் எனி லீனியர்லி இண்டிபெண்ட் subset, any linearly independent subset can be extended to a basis is the answer. So any linearly independent subset of V can be extended to a basis. So answer வந்து B the answer. Next question பார்க்கலாம். If the field has F has a p power m elements where p is a prime and m is a positive integer, which one of the following is not true? Every A belongs to F will satisfy A power P power M equal to A. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து டேட் தேர்த்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து கரெக்ட். இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் பி பவர் எம் மைனஸ் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபேக்டர் இன் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுவும் ட்ரூ. இது ஃபேக்டராக எப்படி இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரூ. இதுவும் தேர்த்தோட ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் இருக்கிறது தேர் இஸ் அ ப்ராப்பர் subfield K of F such that x power p power m minus x splits in K. ஸோ இது வந்து ஃபால்ஸ். x power p power m minus xங்கிறது Kல ஸ்ப்ளிட் ஆகும்போது ஃபால்ஸ். ஸோ இது ஃபால்ஸ். F is the splitting field of x power p power m minus x, இது ஓகே, Fல இருக்குங்கிறது. இது ட்ரூ. அப்போ C தான் நமக்கு வந்து ஆன்சர். எது நாட் ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C is a not true. Next question பார்க்கலாம். Let F be a finite field with 7 elements and K be the finite extension of F such that K over F equal to N, then K is. ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, let F be a finite field with Q elements, finite field with the Q elements, and suppose that F subset of K where K is also a field, then K has Q power n elements where n equal to K over F. ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃப் K ஓவர் F. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் K ஓவர் Fங்கிறது n. இங்கேயும் n தான். ஓகே. அடுத்தது F is a finite field with Q elements. இங்கே Qவோட வேல்யூ 7. ஓகேவா? கொஷினில் கொடுத்துருக்கறதுல Qவோட வேல்யூ 7. அப்போ K has a Q power n elements. அப்போ இங்கே Qவோட வேல்யூ 7. அப்போ K has a 7 power n elements. ஸோ 7 power nங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C is a ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். F splitting field of x power p power m minus x if and only F has a. ஸோ இதுவும் வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் வரும். ஸோ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இஃப் த ஃபீல்ட்
if the field F has p power m elements, then F is the splitting field of the polynomial x power p power m minus x. ஸோ x power p power m minus xங்கிறது ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாக இருக்கும்போது எஃப்ல எனக்கு அந்த ஃபீல்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா p power m எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் டி, p power m எலமெண்ட்ஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let S3 be the symmetric group on 3 symbols, then order of S3. Order of Sn equal to n factorial. இதான் ஆன்சர். Order of Sn equal to n factorial. So order of S3 equal to 3 factorial. 3 factorialங்கிறப்ப 1 into 2 into 3. So 1 into 2 into 3ங்கிறப்ப ஆன்சர் 6. So order of S3 ஓட வேல்யூ 6. Next question, let Jn be the ring of integer mod p, then Jn is the field only when n is any integer 0, 1 a prime number. So இதுவும் ஒரு தேர்தோட ஸ்டேட்மெண்ட் தான். if p is a prime number, then Jp is the ring of integers mod p is a field. ஸோ இஸ் அ ஃபீல்டு. எனக்கு ஜேபிங்கிறது மாடு பியை பொறுத்து ஃபீல்டாக இருக்கும். எப்போ ஃபீல்டாக இருக்குன்னா இந்த பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கும்போது. இங்கே பிக்கு பதிலாக எண் கொடுத்துருவாங்க, ஆனால் இங்கே மாடு பின்னு தான் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த எண்ணுங்கிறது என்னவாக இருக்கும்? ப்ரைம் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, let R be a Euclidean ring, let D of A be the non-negative integer associated with A not equal to 0 in R, then A is a unit in R if and only if. ஸோ இது வந்து ஒரு தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். A belongs to R வேர் இதில் ஆறுங்கிறது என்னென்னா R is a Euclidean ring. R is an Euclidean ring is a unit in R if and only if எப்பன்னா D of A equal to D of 1. ஸோ D of A equal to D of 1ங்கிறது தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, if f of x be the ring of polynomial in x, then the ideal A equal to generator of P of x in f of x is a maximal if and only if என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ரிங் ஆஃப் பாலினாமியல் இன் எக்ஸ், தென் ஐடியல் ஏ ஈக்குவல் டு ஜெனரேட்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்பன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் irreducible ஓவர் எஃப். ஸோ எஃப்பை பொறுத்து irreducible இருந்தது அப்படின்னா எனக்கு ஏங்கிறது ஏயோட ஜென்ரேட்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸுங்கிறது மேக்ஸிமலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, if A and B are finite dimensional subspace of vector space V and A intersection B not equal to pi, then dimension of A plus B equal to எனக்கு என்ன வரும் அப்படின்னா dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. இதுவும் நேற்றுள்ள கொஷினில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இதுவும் ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினும் 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, let V be the set of real functions y equal to f of x satisfying d squared y divided by dx squared plus 9y equal to 0, then the dimension of the real vector space V is. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து இதில் வந்து டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து டி ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 ஜென்ரல் ஃபார்மாக இது எப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்தேன் அப்படின்னா m ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதுக்கு எம்மோட வேல்யூ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்
3iன்னு வருமா? ஏன்னா m² ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்? m² ஈக்குவல் டு -9ன்னு கிடைக்கும். அப்போ m ஈக்குவல் டு ±3iன்னு கிடைக்கும். அப்போது இதில் இதோட சொல்யூஷன் என்ன வரும்? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எனக்கு என்ன கிடைக்கும்னா y ஈக்குவல் டு, ஸோ எனக்கு என்னென்னா ரியல் அண்ட் இமேஜினரியாக கிடச்சிருக்கு. ஸோ e⁻α x இன்ட்டு a cos β x ப்ளஸ் b sin β xன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ரியல் பார்ட் வந்து 0. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 0, பீட்டாவோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு e⁻0x கிடைக்கும். அப்போ e⁻0xங்கிறப்ப எனிதிங் பவர் e⁻0ஓட வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு a cos 3x ப்ளஸ் b sin 3xன்னு கிடைக்கும். ஓகே தானே? ஸோ y ஈக்குவல் டு a இன்ட்டு cos 3x ப்ளஸ் b sin 3xன்னு கிடைக்குது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன், ரியல் வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் v1ன்னு cos 3x எடுத்துக்கிறேன். அடுத்தது v2ன்னு sin 3x எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன்னா டிட்டர்மினன்ட் போட போகிறேன். எப்படி டிட்டர்மினன்ட் போடுறேன் அப்படின்னா, இது வந்து வெர்கின்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? வெர்கினியன்ஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு v1, அடுத்தது v2, அடுத்து இங்கே என்ன வரும்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் v1. அப்போ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்ங்கிறப்ப -3 இன்ட்டு sin 3xன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ட்டு cos 3xன்னு கிடைக்கும். ஓகே தானே? இப்போ இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு cos ஸ்கொயர்ட் cos ஸ்கொயர் 3x ப்ளஸ் வந்துருமா? இங்கே ஒரு மைனஸ், நம்ம ஒரு மைனஸ் சேர்ப்போம். ஸோ ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு sin ஸ்கொயர் 3xன்னு வந்துடும். ஓகே தானே? எனக்கு வேல்யூ கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக ≠0 கிடையாது. இந்த ஃபார்ம் வந்து ≠0 கிடையாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா v1ம் v2வும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவேன். லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்பேன் ஆகும். ஸோ v1ம் v2வும் ஸ்பேனுன்னு சொல்லலாம். v1ம் v2வும் ஸ்பேன். அப்போ v1 v2வும் ஸ்பேனுன்னா இதில் உள்ள டைமென்ஷன் வேல்யூ 2 எலிமெண்ட் தான் இருக்குது, 1 2. அப்போ டைமென்ஷன் வேல்யூ 2. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் f be a field and p of x equal to x² plus alpha x plus beta, alpha b belongs to f. The degree of splitting field of p of x over f is. ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இதோட டிகிரி 2ங்கிறதுனால இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஏபின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா a + bங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிஷன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டோட கண்டிஷன் படி எனக்கு ஆல்ஃபா கிடைக்கும். a + b = ஆல்ஃபான்னு கிடைக்கும். அந்த மாதிரி b = மைனஸ் ஆல்ஃபா கிடைக்கும். மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகே தானே? மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இந்த பிங்கிறது ஆக்சுவலாக ஏபி ரெண்டுமே வந்து கேல உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ b = என்ன வந்துச்சுன்னா ஆல்ஃபா மைனஸ் ஏன்னு வந்துச்சு. இப்போ கேயும் எஃப்பும் ஈக்குவல், எஃப் ஆஃப் ஏயும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் இதுவும் இதில் இருக்குன்னா எஃப் ஆஃப் ஏல இருக்கும். b = மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஏங்கிறது எஃப் ஆஃப் ஏல இருக்கும். கேங்கிறது ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் கே ஓவர் எஃப் = இண்டெக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஓவர் எஃப்னு சொல்லலாமா? எனக்கு கேங்கிறத நான் எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். எஃப்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து கேல வந்து 2 எலிமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இதுலேயே என்னதான் சொல்லலாம்? 2 எலிமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லலாமா? அப்போ 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இஃப் z of a is the centralizer of a group G, then z of a சென்ட்ரலைசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுருக்காங்க? xa = 0, ax = xa, ax not equal to xa, ax = 1. ஸோ சென்டரோட டெஃபினிஷன் தெரியணும். ஸோ சென்ட்ரலைசரோட டெஃபினிஷன் தெரியணும். இந்த சென்ட்ரலைசர்னு சொல்லுவோம், இல்லைனா நார்மலைசர்னு சொல்லுவோம். சென்ட்ரலைசர் நார்மலைசர் ரெண்டுமே ஒன்று தான். சென்ட்ரலைசர் ஆர் நார்மலைசர் ஆஃப்
A belongs to G is defined as எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா z of a equal to x belongs to G such that xa equal to ax. ஸோ ax equal to xங்கிறது தான் ஆன்சர். ஓகே தானே? xa equal to ax இங்கே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ax equal to xn. ஸோ b தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் எஃப் அண்டு ஜி, எஃப்பும் ஜியும் கொடுத்துருக்காங்க. எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஜிங்கிறப்ப எஃப் என்ன இருக்குது? 1 2 3 4 4 2 1 3. அடுத்து காம்போசிட் ஆஃப் ஜி 1 2 3 4 2 3 4 1. சரி ஓகே, இப்போ போடுவோம் 1 2 3 4. ஓகே, மல்டிபிள் பண்ணுறதா, சிம்பிளாக மல்டிபிள் பண்ணுறதா. இங்கே 1க்கு 4 இருக்குது. ஸோ 4க்கு இங்கே 1. ஸோ 1. 2க்கு 2, 2க்கு 3. ஸோ 3. அடுத்தது 3க்கு 1, 3க்கு 4. சாரி, 3க்கு 1, 1க்கு 2. ஓகே தானே? 2. அடுத்தது 4க்கு 3, 3க்கு 4. 4. ஸோ இதை வந்து ஜென்ரலாக ஃபார்மேட் இந்த மாதிரி ஃபார்மேட்டை டிரான்ஸ்போசிஷன் ஃபார்மேட்ஸ் எழுதணும்னா 1, அடுத்தது 2 3ன்னு வரும், அடுத்தது 4ன்னு வரும். ஸோ இதை 1 4ங்கிறதுனால டிரான்ஸ்போசிஷன் 2 சைக்கிளாக எழுதும்போது நம்ம இந்த 1ஐயும் 4ஐயும் ஒமிட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பொசிஷனுங்கிறப்ப 2 3 மட்டும் தான் வரும். ஸோ 2 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா எனி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் எனி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப். சைக்ளிக் குரூப்போட சப்குரூப் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சைக்ளிக்காக இருக்கும். ஒரு சைக்ளிக் குரூப்போட சப்குரூப் என்னவாக இருக்கும்னா சைக்ளிக்காக இருக்கும். ஸோ ஆன்சர் சைக்ளிக் குரூப். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா இஃப் n is a normal subgroup of G then for every n belongs to n and G belongs to G என்ன கொடுத்துருக்காங்கன்னா Gn G inverse belongs to n, Gn G inverse equal to n, Na Nb equal to NAB. அடுத்தது ஆல் ஆஃப் தீஸ். இதில் எல்லாமே வந்து ட்ரூ தான். என்னங்கிறது நார்மல் சப் குரூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டெஃபனிஷன். நார்மல் சப் குரூப் டெஃபனிஷன் படி Gn G இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு n இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். என்னங்கிறது சப் குரூப்பாக இருக்கும்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Gn G இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது கிடைக்கும். இது வந்து கோஷன் குரூப். ஸோ Na Nb ஈக்குவல் டு NAB கோஷன் குரூப்பில் உள்ள நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கா இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். Na Nb ஈக்குவல் டு NABன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ அப்போ ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பிக் அவுட் த add one of the from the following. f of x is an integral domain, f of x is a vector space, f of x is a principal ideal ring, f of x is not a group. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கொன்று தான் பிக் பண்ண சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா பாலினாமியல் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் தான் டிஃபைன் பண்ணுவேன். செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஓவர் த ஃபீல்டு எஃப் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவேன். எஃப் ஆஃப் எக்ஸுங்க ஓவர் த ஃபீல்டு எஃப். ஓகேதா? இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து இன்டெக்ரல் டொமைன் சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், பிரின்சிபல் ஐடியல் ரிங் கூட சொல்லலாம். இட்ஸ் நாட் அ குரூப்புங்கிறது ஆப்ஷனுங்கிறது வந்து எனக்கு ட்ரூ கிடையாது. இது வந்து ஃபீல்டுங்கிறது வந்து இட்ஸ் அ குரூப்பு. இன்டெக்ரல் டொமைன், வெக்டர் ஸ்பேஸ், பிரின்சிபல் ஐடியல் இருக்குது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாட் அ குரூப்புங்கிறது தான் எனக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ட்ரூ, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா ஜீரோ டிவைசர் மீன்ஸ் ஃபார் எவ்ரி a, b belongs to R, a equal to 0 such that ab equal to 0, a not equal to 0, b not equal to 0 such that ab equal to 0, a not equal to 0, b not equal to 0 such that ab equal to 0, none of these. ஸோ ஜீரோ டிவைசர் அப்படிங்கிறது என்ன டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இஃப் R is a commutative ring, if R is a commutative ring, then R is a commutative ring, then a not equal to 0 belongs to R is said to be zero divisor. If there exists b not equal to 0 belongs to R
such that AB equal to 0. ஸோ ஏயும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், பியும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஆனால் ஏபிங்கிறது என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதுதான் 0 டிவைசர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ஆன்சர். Next question, an integral domain R is a Euclidean ring, then integral domain Rங்கிறது Euclidean ring. எப்போ அப்படின்னா d of a less than or equal to d of a plus b, a comma b, it possesses a unit element. Every element in R is either a unit in R or can be written as the product of finite number of prime element of R, all of these. ஸோ Rங்கிறது இன்டெக்ரல் டொமைனில் உள்ள ஈக்குவலியன் ரிங் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். டி ஆஃப் ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ கமா அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரி இட் பாசஸ் ஏ யூனிட் எலமெண்ட் இதுவும் சாட்டிஸ்ஃபை. ஆறுங்கிறது எய்தர் யூனிட்டாக இருக்கும், இல்லைனா அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் எலமெண்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ இது 3மே ட்ரூ. ஸோ ஆல் ஆஃப் தீஸுங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் do not form a field. A polynomial of degree n over a field can have at most n roots in any extension field. If a belongs to K is algebraic of degree n over f, then f of a over f equal to n. The elements a belongs to K is said to be algebraic of degree n. It satisfies non-zero polynomial of degree over f. ஓகே தானே? ஸோ இதில் எது ட்ரூ கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது ட்ரூ கிடையாது அப்படின்னா ஏங்கிறது ட்ரூ கிடையாது. அல்ஜிப்ரிக் நம்பர்ஸ் ஃபார்ம் ஏ டு நாட் ஃபார்ம் அ ஃபீல்டுங்கிறது ட்ரூ கிடையாது. ஸோ டெஃபினிஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, லெட் கேபிஏ ஃபீல்டு. கேபிஏக்கு வந்து ஒரு தேர்தல் ஸ்டேட்மெண்ட் படி தான் நான் ஏங்கிறது ட்ரூ கிடையாதுன்னு சொல்கிறேன். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்னா, லெட் கேபிஏ ஃபீல்டு த எலமெண்ட்ஸ் in K, the elements in K which are algebraic, over F, form a subfield of K. So algebraic இது வந்து ட்ரூ கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். Next question, Silo theorem is not the converse of Lagrange's theorem. A true, false, not comparable, not defined yet. ஸோ இது வந்து ஃபால்ஸ் தான், ரைட். ஃபால்ஸ். லெக்ராஞ்சி தியரம் வந்து சைலோஸ் தியரம் வந்து லெக்ராஞ்சி தியரத்தோட கான்வெக்ஸ் பார்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் L is a finite extension of F and K is a subfield of L which contains F, then இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். L is a finite dimension of F and K is a subfield of L which contains F, then index of K over F into index of L over F. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எந்த ஆன்சர் கரெக்டு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் அ ஆன்சர். Next question, the order of the element A inverse belongs to G or N and K, then ஒரு குரூப்பில் உள்ள ஏயோட ஆர்டரு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸோட ஆர்டர் வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூன்னு இருக்காங்க. என்கே ஈக்குவல் டு 0, n நாட் ஈக்குவல் டு கே, n ஈக்குவல் டு கே, ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து என்ன இருந்தது அப்படின்னா அதோட இன்வெர்ஸோட ஆர்டரும் என்ன தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் n ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு கே. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், a complex number is said to be an algebraic number if it is algebraic over field of real numbers, algebraic over field of irrational number, algebraic over field of rational numbers, none of these. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. A complex number is said to be algebraic number if it is algebraic over the field of rational numbers. இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, எனி நார்மல் எக்ஸ்டென்ஷன் K is a field extension of F, the splitting field of some polynomial over F, both A and B, none of these. ஸோ ஒரு நார்மல் எக்ஸ்டென்ஷன் கேங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். ஸோ இது ட்ரூ.
த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் சம் பாலினாமியல் ஓவர் எஃப், இதுவும் ட்ரூ, ஒரு ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாகவும் இருக்கும். ஸோ ஏபி ரெண்டுமே ட்ரூ தான். அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேவா, போத் ஏ அண்ட் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஆர்பியோட அல்ஜிப்ராவில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். அல்ஜிப்ராவில் உள்ள பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண கொஷின்ஸ் இவ்வளோ தான். ஸோ 3 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ 3 வீடியோவுமே பாருங்கள். ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்கும், எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கும் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நிறையா கொஷின்லேருந்து கலெக்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், வீடியோஸை பாருங்கள். பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக அடுத்தடுத்த சாப்டர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ட் பண்ணி போடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.